ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 12வது நாள் இன்றைய நாள் பாசுரம். கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்த முளைவழியே நின்று பால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். 7வது தோழியை எழுப்பும் விதமாக இந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கு. இவள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இந்த நற்செல்வன் தங்காயினுடைய அந்த துயில் எழுப்புறதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ராமாவதாரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீ ராமாவதாரம் அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு அவதாரமாக இருக்கு. பரிபூர்ண அவதாரத்தில் ராமாவதாரமும் ஒன்று. சத்தியம், நேர்மை, தந்தை சொல் காப்பது, வீரம் அப்படின்னு பலதரப்பட்ட நற்குணங்களின் குவியல்களாக நிரம்ப பெற்றிருந்த ஒரு அவதாரமாக இருக்கு. ஏன் சத்ருகள் கூட கொண்டாடக்கூடிய அவதாரமாக இருக்கு. விரோதியான ராவணன் கூட கொண்டாடுறான், வாலி புகழ்ந்து பேசுறான், சூர்பனகா, தாரை, மண்டோதரி இவெல்லாம் கூட அவனை தோத்திரம் செய்கிறார்கள். அப்பேற்பட்ட ராமனாக இருக்கிறான் இல்லையா? இந்த ராமனுடைய பெருமைகளை நாமும் அனுபவிக்கணும் அப்படின்னு கோதாநாச்சியார் என்ன பண்றா, மனத்துக்கு இனியானை அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல வர்ணிக்கிறாள். அப்படி இன்றைய பாசுரம் ராமனை கொண்டாடும் பாசுரமாக அமைய பெற்றிருக்கு. சரி, இந்த தோழியானவள் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த நற்செல்வன் யார் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, அழியாத செல்வத்தை உடையவன், கைங்கரிய செல்வத்தை பெற்றவன், அவனே நற்செல்வன். அதாவது நற்செல்வனான லக்ஷ்மணனை குறிப்பிடப்படுகிறது. லக்ஷ்மி சம்பன்னன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லக்ஷ்மணன். ராமனுடைய பணிவிடைங்கிறது லக்ஷ்மணனுக்கு பேரரசாக இருந்தது. அந்த பேரரசை அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருந்த பெருமை லக்ஷ்மணனுக்கு மட்டும்தான். கைங்கரிய ராஜ்யத்தை பெற்றவன் அவன் ஒருவனே. ராமனுக்கு ராஜ்யம் போனது கூட லக்ஷ்மணனுக்கு கைங்கரிய ராஜ்யம் நித்தியம் இருந்துதான். அப்பேற்பட்ட பெருமை அந்த கைங்கரிய ராஜ்யத்தை பெற்றவன் தான் இந்த நற்செல்வனும். அனுதினமும் அந்த கிருஷ்ணனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்து அந்த மாடுகளை பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய நற்செல்வனாக இருக்கிறார். அப்பேற்பட்டவருடைய தங்கை எப்படி இருப்பா? எல்லாரோடையும் சேர்ந்து இணைந்து அந்த கோஷ்டியில் கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டும். ஆனால் இவள் கோஷ்டியில் இணையாமல் இருக்க இப்ப தோழிகள்லாம் இந்த வீட்டிற்கு முன்னாடி வந்திருக்கா. அந்த வீட்டினுடைய முன் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி அப்படிங்கிறா. இந்த நற்செல்வனானவருடைய வியாபாரம் என்ன? பால் வியாபாரம். அந்த பலதரப்பட்ட கறவைகளை பராமரிப்பதுதான். இவர் காலம்பரியை எழுந்து தான் பண்ணக்கூடிய அந்த பசும்பாலில் பண்ணக்கூடிய பெருமாளினுடைய கைங்கரியங்கள் அனைத்தும் முறித்து அந்த எருமை மாட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கார், அப்புறமா நம்ம கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு கிருஷ்ண கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன ஆயிடுறது, அந்த சின்ன கண்ணுக்குட்டியானது, எருமை மாட்டினுடைய கண்ணுக்குட்டியானது ஒரு பக்கம் கட்டப்பட்டிருக்கு, எருமை மாடு இன்னொரு பக்கம் இருக்கு. அப்போ எருமை மாட்டினுடைய கண்ணுக்குட்டி பசியால கத்துறது, அம்மா கிட்ட போய் பால் குடிக்கணும்னு கத்துறது. அப்போ அந்த எருமையானது கனைத்து கொண்டு இறங்கி தானே பால் சுரக்க, பால் தானே சுரந்து கொட்ட வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடுறது அந்த வீட்டுக்கு முன்னாடி. அதுதான் நனைத்தில்லம் சேராக்கும். வீட்டின் முன்னாடி ஒரு சேரா இருக்கான். இந்த தோழிகள்லாம் முன்னாடி வந்து பார்க்கறா, முன்னாடி ஒரே பால் சேராக இருக்கு. நற்செல்வன் தங்காய், இப்படி கைங்கரியத்தையே வரமாக பெற்றுள்ள உன்னுடைய அண்ணன், ஆனா நீ இன்னைக்கு தூங்கின்னு இருக்கியே, வந்து கோஷ்டியில இணை அப்படின்னு சொல்லி அவா ஒரு பக்கம் சொல்றா. இங்க பாருமா, பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி, எங்களுக்கு தலைக்கு மேல பனி கொட்டின்னு இருக்கு, இருந்தாலும் உன்னை
விட்டுட்டு போக கூடாதுன்னு உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நாங்க காத்துன்னு இருக்கோம், எழுந்து வா அப்படிங்கிறான். அப்போ உள்ள இருந்து அந்த பெண்ணினுடைய குரல் கேட்கறது. இங்க பாருங்கோ, பெண்ணினுடைய வருத்த மரியாதை, கண்ணனுக்கு நான் நோன்புக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்கறதான். அப்போ இந்த கோஷ்டி பேசிக்கிறாளாம், இருங்கோ உடனே கிருஷ்ணன்னு சொல்லிடாதீங்கோ, நம்ம ராமன்னு சொன்னாதான் அவ எழுந்து வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவ எல்லாரும் சேர்ந்து சொல்றாளாம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்மா, நீ என்ன நீ கிருஷ்ணன்னு பேசின்னு இருக்க, ராமனுக்காக பண்ணக்கூடிய நோன்பு இது. கண்ணுக்கு இனியவன் கண்ணன், மனதுக்கு இனியவன் யாரு? ராமன் தானே. அப்படிப்பட்ட ஒரு பேர் உறக்கம் என்னத்துக்கு உனக்கு? ராமன் நாங்க சொல்லிட்டோம், அண்ணா கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கா, தங்கை இப்படி உறங்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்விகள்லாம் கேட்டுட்டே இருக்கா. இங்க பாருமா, நாங்க வந்து காத்துன்னு இருக்கிறது அனைத்தில்லதாரும் அறிவா, எல்லாருக்கும் தெரியும், நீ ஒருத்தி தான் இந்த கோஷ்டியில் வந்து இணையாததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி ராமனுக்காக செய்யக்கூடிய நோன்புன்னு சொல்ல அந்த காதல கேட்ட உடனே அந்த ராமநாம பிரபாவத்தால் இவளும் துள்ளி குதித்து எழுந்து வந்து இந்த கோஷ்டியில் இணைந்தாள். அப்படிங்கிறது தான் இந்த 12வது பாசுரத்தினுடைய அர்த்தானு விஷயங்களாக இருக்கு. இந்த 11, 12வது பாசுரங்கள் இரண்டுமே நாம ராமச்சரித்த வர்ணனத்தை தான் நாம் அனுபவிக்க போறோம் அப்படின்னு நேத்திக்கே சொன்னோம். நேத்திக்கு செற்றார் திரள் அழிய சென்று செருச்செய்யும் அப்படின்னு ராமனுடைய அந்த திரள் வலிமையை நாம அனுபவிச்சோம். இன்னைக்கு அதே ராமன் தென்னிலங்கை கோமானை எப்படி வென்றார் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை 35வது தசகம் கொண்டு நாம அனுபவிக்க போறோம். 35வது தசகமானது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு முன்னாடி 34வது தசகம் எப்படி முடிவடைந்தது, ஹனுமனுடைய சந்திப்போடு ராமரும் ஹனுமனும் சந்திக்கிறார், அதோடு முடிவடைந்தது. 35வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகமானது, நீத சுக்ரீவ மைத்ரீம் ததனு ஹனுமதா துந்துபே காயமுச்சைஹி. ஹனுமன் என்ன பண்றார், சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்தி வைக்கிறார். அதனுடைய உடன்படிக்கை என்ன, இவா 2 பேருக்குள்ள உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராமன் வாலியை வதம் செய்து அந்த வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக சுக்ரீவன் என்ன பண்ணணும், அந்த வானர சேனையை திரட்டி கொண்டு ப்ராஜெக்ட் சீதா, அதாவது சீதா தேவியை கண்டுபிடித்து ராமனிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா குருவாயூரப்பா, சுக்ரீவனுக்கு உன் மீது சந்தேகம், சுக்ரீவனுக்கு நம்பிக்கையே இல்லையா. சரி, சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில நீ என்ன பண்ணின, துந்துபே காயமுச்சைஹி, துந்துபின்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கனுடைய சடலத்தை உன் கட்டை விரலால் நெம்பி தூக்கி வீசினாய் குருவாயூரப்பா. சரி, அப்பையும் சுக்ரீவன் நம்பலையாம். இப்ப பெருமாள் என்ன பண்ணாராம், பூயோ லுலுவித்த யுகபத் பத்ரினா சப்தசாலான், ஒரே அம்பால் 7 சால மரங்களை பிளந்து காட்டி நிரூபித்தார். அப்புறம் வாலி சுக்ரீவ யுத்தம் நடக்கிறது. சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணன் மூலம் பட்டாபிஷேகம் செய்தார். 4 மாசம் கழிச்சு நாம சீதாவை தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்றான் சுக்ரீவன். ஏன்னா மழைக்காலமா இருக்கு, கஷ்டம்ங்கிறதுனால சீதையை 4 மாசம் தேடுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல வர்ஷாவேலா மனைஷீர் விரகதரளி தஸ்துவம் மதங்காஷ்ரமாந்தே, ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். எப்படி அந்த காலத்தை போக்குறதுன்னே அவருக்கு தெரியல. சீதா தேவியை நினைச்சு உருகிண்டு எப்ப சீதாவை பார்க்க போறோம்னு கஷ்டப்பட்டு இருக்கார். ஆனா அங்க சுக்ரீவன் என்ன பண்றான், தான் வாலியை வதைத்து அந்த ராஜ்யத்தை பெற்று சுகபோகங்களோடு தான் கொடுத்த வாக்கையும் மறந்து அவன் பாட்டுக்கு அப்படி உல்லாசமா வாழ்ந்து கொண்டு இருக்கானாம். 2வது ஸ்லோகத்துல எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, 4 மாதங்கள் ஆயிடுத்து, சுக்ரீவனுக்கு தன்னுடைய வாக்கானது மறந்தே போச்சு. லக்ஷ்மணன் சென்று எச்சரிக்கிறார். எல்லா திக்கும் உடனே என்ன பண்றானா சுக்ரீவன், ஆட்களை அனுப்பி தேட ஆரம்பிக்கிறாளாம். அப்போ சுக்ரீவேனானு ஜோக்தியா சபயம் அபியதா வியூஹிதாம் வாஹினீம் தாம், இப்படி அனைவரையும் 4 பக்கமும் அனுப்பி தேட ஆரம்பிக்கும் பொழுது, குருவாயூரப்பா நீ ஹனுமனை அழைத்து அடையாளங்களை சொல்லி உன்னுடைய முத்திரை மோதிரத்தையும் கணையாழியும் கொடுத்து அனுப்பினாய் அப்படிங்கிறார். சந்தேஷம் சாங்குலியம் பவனசுதகரே பிராதிஷோ மோதசாலி. அவ என்ன பண்றா, உடனே மார்கே மார்கே மமார்கே, எல்லா திசையிலையும் சீதையை தேட முற்பட்டனர் அனைவரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. அப்போ 3வது ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஒவ்வொரு திக்குலையும் ஒவ்வொருத்தர் தேடின்னு இருக்கா. இப்படி தென் திக்குக்கு யார் போறா அப்படின்னா, ஹனுமன், அங்கதன், ஜாம்பவன், இவா எல்லாரும் தேடின்னு இருக்கா.
இவ சீதா தேவியை தேடிக்கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு இதுல இன்னும் கிடைக்கலையே நமக்கு அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்துல இருக்காளாம். சரி, ஒரு உத்வேகம் வரணுங்கிறதுக்காக அந்த கோஷ்டியோட சேர்ந்து எல்லாரும் ராமஜபம் சொல்லி ராமருடைய சரித்திரத்தை பாட அங்க ரக்கை எறிந்து போன சம்பாத்திக்கு கூட அந்த இறக்கை முளைத்ததாம். எப்படின்னா அந்த ராம சரித்திரத்தை பாடுவதன் பக்தியாலாம். அப்படி சம்பாத்திக்கு அந்த ரக்கை முளைத்து கடல் கடந்து போனாராம். கடல் கடந்து போய் அங்க ஒரு தீவு இருக்கிறத கண்டுபிடித்து இவா எல்லாருக்கும் போயிட்டு வந்து சொல்றார், அங்க இலங்கைன்னு ஒரு தீவு இருக்கு, அங்கு சென்று நம்ம சீதா தேவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உத்தரவு கொடுக்கிறாராம். குருவாயூரப்பா, உன்னுடைய அருளால் ஹனுமன் பறந்து சென்று அசோகவனத்தில் சீதையை சேவித்தார். சேவித்ததோடு இல்லாமல் என்ன பண்ணினார்? மோதிரத்தை கொடுத்தார். பெருமாள் கொடுத்த மோதிரத்தை சீதா தேவிட்ட கொடுத்தார். வீக்ஷ்ய தத்வாங்குலியம். பிறகு என்ன பண்றார்? அசோகவனத்தையே துவம்சம் பண்றாரா ஹனுமன். பண்ணிட்டு ராவணனுடைய பிள்ளைகளான அக்ஷகுமாரனை வதம் செய்து ராவணனுடைய சபையில் அவனை சந்தித்து சில அறிவுரைகள் சொல்லி பார்ப்போம், கேட்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம்னு சிலது சொல்றார். எதற்கும் அவன் வழிபடவே இல்லை. அப்போ சரி, நெருப்பால இவனுக்கு சொல்லுவோம் அப்படின்னு இலங்கைக்கு நெருப்பு வைக்க சீதையினுடைய சூடாமணியை கையில் தாங்கி எடுத்துக்கொண்டு கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட வந்து சொன்னாராம். இதோட இந்த 3வது ஸ்லோகம் முடிவடைகிறது. திருஷ்டுவா புஷ்டுவா சலங்காம் ஜடிதி ச ஹனுமான் மௌலி ரத்னம் ததவுதே. இப்ப கண்டேன் சீதையோட 3வது ஸ்லோகம் முற்றது. இப்படி 4வது ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, வானர சேனையை திரட்டி கொண்டு இப்போ அந்த சேதுவினுடைய கரைக்கு எல்லாரும் சென்று அடைகிறார்கள். இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும், லங்கையினுடைய அந்த கரைக்கு போகணும் இல்லையா? அப்போ அந்த கரைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்த உடனேவே நல்ல அரக்கனான விபீஷணன் என்ன பண்றாருன்னா, ராவணனுக்கு அறிவுரை கூறி எந்த பயனும் இல்லைங்கிறத நன்னா தெரிஞ்சு போய் விபீஷணன் குருவாயூரப்பா ராமனான உன்னுடைய திருவடியில் சரணாகதி பண்றார். சரணாகதி பண்றதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்றாருன்னா, ராவணனுடைய இராணுவ ரகசியங்களை கூறி ராவணனுடைய வலிமையை கூறி நாம எப்படி அவனை முற்றுகையிட வேண்டும் அப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லி இப்ப ராமர் வந்து அந்த யுத்தத்துக்கு தயாராகிறாராம். அதுதான் இந்த 4வது ஸ்லோகத்தோடு முடிகிறது. அதாவது சக்ரோபிக்ரம்ய பாரே ஜலதி நிஷிச்சரேன் திராணுஜா ஸ்ரீயமானக சொல்லி முடிச்சது. பிராஸ்தாக்னேயாஸ்திர தேஜஸ்திர சதுததிகிரா லப்தவான் மத்திய மார்க்கம். நல்ல மார்க்கத்தின் மூலியமாக அங்கு அடைந்து அவனை நாம யுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரும் கூடி ஆலோசித்து முடிவெடுக்கிறான். இது 4வது ஸ்லோகம், இதோட முடிவடைகிறது. 5வது ஸ்லோகத்தில் இப்போ பாலம் கட்டணும் இல்லையா? அப்ப என்ன பண்றான்னா, மரங்கள், மலைகள், கற்கள், பாறைகள் அப்படின்னு அந்த கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், வஸ்துக்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த கடலை வந்து ரொப்பின்ண்டே இருக்கலாம். ரொப்பி 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 அந்த பாலத்தை கட்டுகிறார்கள். இந்த வானர படைகள்லாம் என்ன பண்றான்னா, அவாவாளுக்கு முடிஞ்ச விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துன்னு வந்து அதை ரொப்பி அந்த இடத்துல பாலம் கட்ட, அதுதான் கீஷை ராஷாந்தரோபா ஹிருதகிரி நிகரைஹி சேதுமாதாப்ய யாதோ. அது கட்டி முடித்து அந்த பக்கம் அந்த இலங்கையினுடைய கரைக்கு சென்ற பிறகு அந்த வானர்கள்லாம் எல்லாரும் இப்ப சண்டைக்கு தயாராயிட்டாலாம். எப்படி வானர்கள் தயாராயிட்டா அப்படின்னா, தன்னுடைய நகங்கள், பற்கள், மரங்கள், மலைகள், கல் அப்படின்னு கிடைக்கக்கூடிய வஸ்து எல்லாத்தையும் கையில வச்சுட்டு அதை ஆயுதமா பயன்படுத்திட்டு அந்த யுத்தத்துக்கு தயாரானாலாம். அப்ப இந்திரஜித் என்ன பண்ணான்? நாகாஸ்திரத்தால் கட்டினான். அப்போ கருடன் ரெக்கைகளை அசைத்து கொண்டு வர அந்த காற்றால் அனைவரும் நினைவு திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 5வது ஸ்லோகம் முடிகிறது. அதுதான் வேகான் நாகாஸ்திரபந்த பதகபதி கருண் மாருதைர் மோச்சிதோ பூஹு அதோட முடிவடைந்தது. 6வது ஸ்லோகத்தில் இப்பொழுது லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துடுறார். எதனாலன்னு பார்க்கும் பொழுது ராவணன் எய்த அந்த சக்தி ஆயுதத்தால். அப்போ ஹனுமன் வந்து அந்த மருந்து மலையை கொண்டு வர மூலிகைகளால் உயிர் பிழைத்து ராவணனுடைய பிள்ளைகளான இந்திரஜித்தை லக்ஷ்மணன் வதம் செய்ய, பிறகு கும்பகர்ணனை ராமன் வதம் செய்கிறார். இப்போ ராவணனுடைய பிள்ளைகள் 2 பேருடைய வதமும் 6வது ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாயாக்ஷோபேஷு வைபீஷண வச்சன கிருத ஸ்தம்பன கும்பகர்ணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழகா அனுபவிக்கப்படுறது.
7வது ஸ்லோகத்துல யுத்த காண்டம் தொடருது. இது எப்படின்னா, இப்ப ராவணனுடைய பிள்ளைகள் 2 பேரும் மாண்டார்கள் இல்லையா? இப்ப ராவணனை ராமர் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறது தான். இந்திரன் என்ன பண்றார், 7வது நாள் யுத்தத்துல தேர், தன்னுடைய தேர், கவச்சம், தேரோட்டி அப்படின்னு சகலமும் அனுப்பி வைக்கிறார். ராமனுக்காக அனுப்பி வைக்க இந்திரனுடைய தேர் மீது ஏறி பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறார் பெருமாள். அதாவது கிருண்ணன் ஜம்பாரி சம்பிரேஷி தரத கவச்சௌ ராவணே நாபி யுத்தியன். இப்படி ராவணனுடைய அந்த 10 தலைகளும் என்ன ஆயிடுறது, சிதறி கீழே விழுந்து மடிந்தான். யுத்தத்தில் வென்றார் பெருமாள். வென்ற பிறகு சீதாதேவியை ஏற்றுக்கொண்டு அப்ப தேவர்கள்லாம் வானத்தில் சூழ்ந்து நிக்கிறாளாம். பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும், என்ன சொல்லுங்கோ, காத்துன்னு இருக்கோம் ராமா அப்படின்னு எல்லாரும் சொல்றாளாம். தேவ ஸ்ரேணீவரோ ஜீவித சமரமிருதைர் அக்ஷதைர் ருக்ஷசங்கைஹி அப்படின்னு சொல்லும்போது அப்ப ராமர் என்ன சொல்றாராம், எனக்காக இறந்து போன வானவர்கள் உயிர் தெழ வேண்டும் அப்படின்னு ராமர் கேட்க உயிரோடு வந்தார்கள் அனைவரும் அப்படிங்கறது அனுபவிக்கப்படுறது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லங்கா பர்த்ராச்சசாகம் நிஜநகர மகாஸ் சப்ரிய புஷ்பகேன விபீஷணனுடைய புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்தியா வந்தடைந்தார்கள் அனைவரும். அப்ப 7வதில் வெற்றியடைந்து சீதாதேவியோடு அயோத்தியா திரும்பினார் அப்படிங்கிறது அனுபவிக்கப்படுறது. 8வது ஸ்லோகத்தில் பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பிரீதோ திவ்யாபிஷேகைர் அயுத சமதிகான் வத்சரான் பரியரம்சீஹி. அத்தி ஆச்சரியமாக ராமர் சீதாவினுடைய பட்டாபிஷேகம் நடைபெற்று 10,000 மேல் ஆண்டுகளுக்கு வாழ்ந்து இந்த பூமியை ஆட்சி செய்தார் ராமர் அப்படிங்கறத அனுபவிக்கிறோம். இதற்கு நடுவுல கர்ப்பிணியான சீதா ஒரு சிலரினுடைய கூற்றால் வனம் செல்ல நேர்ந்தது. இதற்கு இடையில் லவணாசுரனை சத்ருகுணன் மூலம் வீழ்த்தி சீதாதேவி என்ன பண்ணிடுறா, வால்மீகி ஆசிரமத்துக்கு போயிடுறா. அப்போ வால்மீகி ஆசிரமத்தில் எழுந்தருளி 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள் அப்படிங்கறதோட 8வது ஸ்லோகம் முடியறது. தாவத் வால்மீகி கேஹே கிருதவசதி ரூபா சூத சீதா சுதௌதே. அழகாக 2 பிள்ளைகள் லவ குச 2 பேரும் அந்த அவதரித்தது, பிறந்ததை அதி ஆச்சரியமாக 8வது ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். 9வது ஸ்லோகத்தில் இப்படி உன்னுடைய சரித்திரத்தை நீயே கேட்கக்கூடிய நாளும் வந்தது. லவகுசாவால் அரங்கேற்றப்பட்டது உன்னுடைய சரித்திரம். எங்க உன்னுடைய யாகசாலைக்கே அரங்கேற்றினார்கள் குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி சீதை என்ன ஆசைப்பட்டா, வைகுண்டத்தில் உள்ள உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டு பூமிக்குள் நுழைந்தால் வைகுண்டம் அடைந்தாள். பெருமாளுக்கும் சீதா கிளம்பினதுக்கு அப்புறம் வைகுண்டம் போகணும்னு தோணி போயிடுத்து. முதல்ல லக்ஷ்மணனை பிரிந்தார், பிறகு தானும் அந்த சரையுவில் இறங்கி அனைவரையும் வைகுண்டம் அழைத்து சென்றார் பெருமாள். அதுதான் அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்று இலங்குமணி நெடுந்தோள் 4ம் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத்தன் தாமமேவி அப்படின்னு அதி ஆச்சரியமாக கொண்டாடுறோம் இல்லையா. பெருமாள் எல்லாரையும் கூட இருக்கிறவா எல்லாரையும் சேர்த்துண்டு கூட்டிட்டு போயிட்டாராம் வைகுண்டத்துக்கு. அதான் சாக்கம் நாக்கம் பிரயாத்தோ நிஜபதமகமோ தேவ வைகுண்ட மாத்தியம் அப்படின்னு 9வது ஸ்லோகம் முடிவடைகிறது. இப்படி ராமாவதாரத்தை நிறைவு செய்தாய் குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி 10வது ஸ்லோகத்துல இதனுடைய பலஸ்ருதி என்ன சொல்றாருன்னா, மனிதனாக பிறந்த குருவாயூரப்பா நீ ராமனாக பிறந்து எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்து காமிச்சிட்ட. இப்படி துயரங்கள் பல வரும், ஆனா அதை எல்லாற்றையும் நம்ம எதிர்கொண்டு வெல்ல வேண்டும் அப்படிங்கிறத விஸ்லேஷார்த்திர் நிராகஸ்திய ஜனமபி பவேத் காம தர்மாதி சக்தியா அப்படின்னு அனுபவிக்கிறார். இப்படி தர்மத்தின் படி வாழ வேண்டும்ங்கிறத எங்களுக்கு நன்னா சொல்லி கொடுத்துருக்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தர்மத்தில் இருந்து நம்ம விலகக்கூடாதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்க. அதை அனைத்தையும் வாழ்ந்து காட்டினியே நீ ராமனாக அப்படின்னு சொல்லி அதி ஆச்சரியமாக அந்த ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார். ஆனந்தமே வடிவமான நீ இப்படி வியாதியால நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த வியாதியால வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீ போக்க வேண்டும். சத்வம் சத்வைக்க மூர்த்தே பவனபுரபதே வியாதுனு வியாதி தாபான் அப்படின்னு சொல்லி இந்த ராமச்சரித்த வர்ணனத்தை அழகாக முடிக்கிறார் பட்டத்ரி. அதாவது நாம நேத்திக்கும் இன்னிக்கும் அனுபவிச்சது ராமாவதாரம்.
சுருக்கமாக சொல்லணும்னா அந்த ராமாயணத்தை நம்ம 20 ஸ்லோகங்கள் கொண்டு அனுபவிச்சோம். இன்றைக்கு அந்த பெண்ணானவளும் மனத்துக்கினியானவளுக்காகத்தான், அவனுக்காக தான் காத்து கொண்டிருந்தாள். ராமனை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். இங்க பட்டதிரியிலும் அந்த ராமாவதாரத்தை அதி ஆச்சரியமாக அனுபவித்தோம். பட்டதிரியிலோடு சேர்ந்து நாமும் அனுபவித்தோம். நாளைக்கும் ஒரு திருப்பாவை பாசுரத்தோடு நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.